அஷ்டமி திருநாள். அதாவது அஷ்டமி பல ஒரு வருடத்திற்கு பலனுடைய இங்கே பலனை இன்றைக்கி வந்து அந்த பலனை அனுபவிச்சுக்கலாம். கரூரில் சிவகாமி ஆண்டார் அப்படின்னு சொல்லி பூக்குடலை பூத்து பறித்து தினமும் இறைவனுக்கு அனுதினம் சாத்துவதான் அவருக்கு தொண்டு. அந்த மாதிரி சாத்திட்டு இருக்க நேரத்தில் ஒரு சாமி கொண்டுட்டு வரும் பொழுது பட்டத்து யானை, அரசனுடைய யானை வெளியில் வரும் பொழுது இந்த பூக்குடலையை தள்ளி சிவகாமி ஆண்டாரை கீழே தள்ளிடுது. தள்ளி விடும்போது அவரும் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பட்டத்து யானைக்கு போகுது. எரிபக்தர் அந்த வழியில் வரும் பொழுது யார் இந்த மாதிரி பண்ணினது அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பட்டத்து யானை இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்ல முடியும். இந்த யானை எங்கே இருக்குதுங்கிறார். யானை அப்படி திரும்பி போகுது. திரும்பி போகிறத பார்த்து பட்டத்து யானையை தன் மழுவால் வெட்டிடுறார். வெட்டி யானையை சாச்சிட்றார். இதை கண்ட மன்னன் வந்து வேகமாக வர்றார். எப்படி பட்டத்து யானை யார் வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே சாமி நிற்கிறார். இந்த மாதிரி எரிபக்தர் யானை நிற்கிறார். இதனால இந்த மாதிரி கேட்கும் பொழுது இந்த மாதிரி பட்டத்து யானை பூக்குடலையா செதறிடுச்சு, அதனால இந்த மாதிரி தண்டனை கொடுத்தோன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவரை பார்க்கும் பொழுது சாமிக்கு மன்னருக்கு வந்து ஒரு அதிரீன மாதிரி ஒரு இது தோணுது அவருக்கு. அதை பார்த்துக்கிட்டு தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தில் வச்சு தானாக துண்டிச்சுக்க பார்க்குறாரு. அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும் பொழுது சாமி அசரீரியாக மேலே சொல்கிறார். இந்த மாதிரி திருவிளையாடல் நடத்துவதற்காகத்தான் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இறந்தவங்க அத்தனை பேர் எந்திரிச்சிட்றாங்க. இதுதான் இந்த நீங்கள் இப்போ நடந்த நிகழ்ச்சி. இந்த முனிசிபாலிட்டி ஸ்கூல் பக்கத்தில் நடந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் சாமி வீதி உலா வந்து இப்போ கிரிவலை வந்து அநேக மக்கள் வெளியூர்லேருந்து நிறையா பயன் வந்திருக்கிறாங்க. அதனால் அனைவருக்கும் இறையருள் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு இறைவன் திருவருள் அடிக்கடிக்கு திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. முன்னாடி எடுத்து